வெல்கம் டு ராஜி ஆச்சி சமையல். வாங்க நம்ம மொஹலாய் லாசன் ரோட்டி வீட்லேயே எப்படி நம்ம ஈஸியாக செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு மைதா மாவை நான் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் எப்போவும் நம்ம பூரிக்கு பிசைஞ்சு வைப்போம்ல, அதே மாதிரி சால்ட்டு போட்டு வாட்டர் ஆட் பண்ணி பிசைஞ்சு வச்சுருக்கேங்க. இது ஒரு 1/2 அன் ஹவர் நான் ஊற வச்சுருக்கேன் மாவு பிசைஞ்சு. ஸோ இப்போ கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம இதை உருண்டையாக சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம ரொட்டி திரட்ட ஆரம்பிச்சிடுவோம். இப்போ இது மாதிரி ரொட்டியை நல்லா பரவலாக திரட்டிட்டு ஒரு சின்ன சைஸ் ரொட்டியாக பூரிக்கு இப்போ திரட்டோம்ல அதே மாதிரி சின்ன சைஸில் ரொட்டியை திரட்டிட்டு இதில் நடுவில் நம்ம கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் கார்லிக் நல்லா நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் கொஞ்சம் வச்சு நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டுருவோம். இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப மைதா மாவில் டஸ்டிங் பண்ணிவிட்டு நம்ம நல்லா திரட்டிடுவோம். நல்லா மெலிசாக ரொம்ப திக்காலாம் வேண்டாம் கனமாக, ஏன்னா வேகிறதுக்கு நேரம் எடுக்கும். அதனால் எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக திரட்டி எடுத்துப்போம். இந்த அளவுக்கு நீங்கள் திரட்டி எடுத்துக்கோங்க. நல்லா மெலிசாக இருக்குது. இதில் நீங்கள் வேணும்னா கார்லிக்கு கொரியாண்டர் யூஸ் பண்ணதுக்கு பதிலாக நீங்கள் கூட கேரட் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆலு அது மாதிரி கூட வேக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக கூட இருக்கும். இப்போதைக்கு நான் கார்லிக்கும் கொரியாண்டர் மட்டும் கொத்தமல்லியும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரோட்டி திரட்டும் போதே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல்லை போட்டோம்னா கரெக்டாக நம்ம திரட்டி போட்டதுக்கு கரெக்டாக இருக்கும். தோசைக்கல்லை நல்லா சூடானால் தான் நம்மளுக்கு அந்த தந்தூரியில் வேகிற மாதிரி நல்லா வாசனையாக நல்லா ஒரு இதுவாக வரும், டெக்ஸ்சர் நல்லா வரும் ரோட்டி. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நான் ஆன் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ கரெக்டாக ஸ்டேஜ் நல்லா இருக்குது. ஸோ இப்போ நான் ரோட்டியை திரட்டி வச்சுக்கிற ரோட்டியை அதில் போட்டுறேன். நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்து வரணும். நல்லா அந்த தந்தூரியில் எப்படி வெந்தால் அந்த பிளாக் டாட்ஸ் எல்லாம் வரும்ல, அது மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் 2வது பக்கம் திருப்பி போட்டு அதே மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கம் நல்லா சுட்டு வந்திருக்குங்க. இப்போ 2வது பக்கம் திருப்பி போட்டு அந்த வெந்த பக்கத்துக்கு நான் ஆயில் அப்ளை பண்ணுறேங்க. நீங்கள் கீ இருந்தாலும் இல்லை பட்டர் இருந்தாலும் கூட நீங்கள் உருக்கி அதை அப்ளை பண்ணிக்கலாம். நான் ஆயில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் சைடும் அந்த 2வது பக்கம் திருப்பி போட்டுருக்கலாம். அதுவும் இதே அளவுக்கு வர டெக்ஸ்சர் வர அளவுக்கு நம்ம சுட்டு எடுத்துப்போம். இப்போ 2வது பக்கமும் நல்லா சுட்டு வந்துருச்சு. அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான மொஹலாய் ரோட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம கோபி மஞ்சூரியன், பன்னீர் பட்டர் மசாலா, இல்லை ஈவன் சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு கூட வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.